கல்வி அமைச்சர் சண்முக சுந்தரம் ஃபோர்ஜரி செஞ்சாருன்னு அவர் மேல போடப்பட்ட வழக்குல 3 மாசமா நடந்த விசாரணைக்கு அப்புறம் இன்னைக்கு தீர்ப்பு வெளியாக இருக்கு. Do you want to say anything about this case? நானாம்மா நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஃபோர்ஜரி பண்ணி MA பாஸ் பண்ணிருக்கீங்கங்கிறதுக்கு இதை விட வேற எந்த சாட்சியம் வேண்டான்னு நினைக்கிறேன். அப்ப ஏதோ தெரியாம செஞ்சிட்டம்மா. என் வயசுக்காவது கொஞ்சம் கருணை காட்டலாமேம்மா. நீங்க என்ன சீனியர் சிட்டிசனா? பென்ஷனுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க கருணை காட்டுறதுக்கு? நீங்க கல்வி அமைச்சர். நீங்க பண்ணிருக்கிற ஃபோர்ஜரிக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை உங்களுக்கு. இதுக்கப்புறம் நீங்க எம்எல்ஏவும் இல்ல வேற எதுவும் இல்ல. நீங்க எனக்கா சொல்றீங்கம்மா? எஸ். தேங்க்யூமா. யோ லாயரே, நீ என்ன பண்ணுவியா எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எனக்கு பெயில் கிடைச்சாகணும். சார் இந்த தீர்ப்பை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? ஒரு மினிஸ்டரா வந்துட்டு நீங்க ஃபோர்ஜரி பண்ணலாமா சார்? இனிமே உங்க ஆட்சி யார் சார் நம்புவா? சார் சொல்லிட்டு போங்க சார். சொல்லுங்க போறீங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நீங்க நான் ஆம்பளையான்னு நீ பார்க்கணுமா? வாடா காட்டுறேன். வாங்கடா காட்டுறேன். அநாகரிகமா நடந்துகிட்ட கல்வி அமைச்சர் பதவியில இருந்தும் கட்சியில இருந்தும் தலைமையில இருந்து அவரை நீக்கிட்டதா கட்சியில இருந்து தகவல் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல புவனகிரி தொகுதியில இன்னொரு பை எலெக்ஷன் வரலாம். தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் கூட்ட நெரிசல் இதெல்லாமே சகஜம்தான். உங்க சர்வீஸ்ல நீங்க இது வரைக்கும் பார்த்தது இல்ல? குடி இவரும் நம்ம ஆளுதான், போகட்டும் விடு. தலைவர் ஏய், தலைவர் போடா. யாரா ஊர்ல இல்லாத போலீஸ்? தலைவர் தலைவர் வணக்கம் வணக்கம். தலைவர் 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 கொடி தலைவர் சிஎம் வர்ற ரோட்ல உங்களுக்கு என்னையா ப்ராப்ளம்? முதல்ல ரோட்டை கிளியர் பண்ணியா? அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க சார்? ரம்யாவா சார்? ரம்யா, கீழே இறங்கி வாமா. உன் கோரிக்கை என்னவா இருந்தாலும் அத பேசி முடிவு பண்ணிக்கலாம். என் வார்த்தைய நீ மதிக்கிறதா இருந்தா முதல்ல கீழே இறங்கி வாமா. வணக்கம் சார். என்னம்மா இதெல்லாம்? நம்ம கட்சி உறுப்பினரா இருந்துகிட்டு நீயே இப்படி பண்ணலாமா? சார், எம்எல்ஏ சண்முக சுந்தரத்தோட பதவி போறதுக்கு எதிர்கட்சி தான் காரணம். இந்த பொய் கேஸ நாம ஜெயிக்கணும் சார். ஒரு நல்ல கல்வி அமைச்சரை நிரபராதின்னு நாம நிரூபிக்கணும் சார். அந்த ஆளு 10வது கூட படிக்கலன்னு எனக்கும் நல்லா தெரியும் சார். இந்த விஷயம் எனக்கும் தெரியும் சார். எல்லா மீடியா ஆளுங்களும் இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சார், இந்த கேஸ் மூலமா வர பை எலெக்ஷனை சண்முக சுந்தரத்தை நிரபராதின்னு நிரூபிச்சு ஜெயிச்சிடலாம் சார். குட். சார் ஒரு நிமிஷம் சார், என்னாச்சுன்னு சொல்லுங்க. திரு ரம்யாவோட கோரிக்கைப்படி அந்த சண்முக சுந்தரத்தோட கேஸ எங்களோட கட்சி சார்பா ஹைகோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போறோம். இந்த முறையாவது உங்க கட்சியில நேர்மையா உழைக்கிற புதுசா வந்த ரம்யா மேடத்துக்கு உங்க கட்சியில சீட்டு கிடைக்குமா? அதையெல்லாம் கட்சி மீட்டிங்ல முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்றோம். சுமார் 25 வருஷங்களா அப்போசிஷன்ல இருக்கிற யாருமே பை எலெக்ஷன்ல ஜெயிச்சதே இல்ல. ஆட்சியில யாரு உட்கார்ந்திருக்காங்களோ அவங்க தான் ஒவ்வொரு முறையும் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இப்பதான் முதல் முறையா அந்த முறைய மாத்த போற வாய்ப்ப ஆளுங்கட்சிக்காரங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த சண்முக சுந்தரத்தோட முகத்தை 24 மணி நேரமும் நியூஸ் சேனல்ல போட்டே அவங்களே பாதி ஓட்ட நமக்கு கொடுத்துட்டாங்க. மிச்சம் இருக்கிற பாதி ஓட்ட ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட் நமக்கு யாரு? அந்த கேண்டிடேட்டை இன்னைக்கு நாம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அது தலைவரே, எல்லாரும் ஒத்துக்கிற கேண்டிடேட் நம்ம பலராமன் தான். அவரோட தொழில மட்டும் இல்ல, கட்சியில கூட அவருக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் தான் நல்ல கேண்டிடேட். வணக்கம். எனக்கு என்னமோ இது சரியா படல தலைவரே. டேய் கொடி, சும்மா இருக்க முடியாதா உன்னால? கட்சியில மூத்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? சும்மா உயிரை வாங்காத, போன போய். உங்களுக்காக மாரியம்மன் கோயில்ல ஸ்பெஷலா அர்ச்சனை பண்ணி பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துக்கோங்க தலைவரே. தலைவர் உள்ள இருக்காரு. எனக்கு நீங்க தான் குரு, தலைவர், ரோல் மாடல் எல்லாம். என்னம்மா இது?
எனக்காக டவர் மேல ஏறுற, அங்க பிரதட்சணம் பண்ற. இப்ப என்னடானா என்ன தலைவருங்கிறியம்மா? அந்த பரமேஸ்வரர் உங்களை சொல்லு விடுற நாய்ங்கிறானே. வெளியே வரட்டும், அவன் அப்புறம் பாத்துக்கிறேன். பதவியில இல்லனா கால்ல இருக்கிற செருப்பு கூட மதிக்காது. தலைவரையே நாயின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சரியா சொன்ன. நான் ஏற்கனவே சிஎம் கிட்ட சொல்லிட்டேன். நான் யார கை காட்டுறனோ அவன் தான் இங்க கேண்டிடேட்னு. நீங்க சொன்னா சிஎம் கேப்பாரா? அவரும் கேட்கணும், அவங்க அப்பாவும் கேட்கணும். அவரோட பாதி சொத்துக்கு பினாமியே எங்க அப்பா தான். அப்ப உங்களுக்கு பினாமியா ஒருத்தனை பிடிச்சா அவனை கேண்டிடேட் ஆகுங்க. ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். அந்த பைரவனோட பையன் தான் கரெக்ட். கீ கொடுத்த பொம்மை மாதிரி இருக்கும். அந்த பைரவன் தான் உங்களை வாய்க்கு வந்தபடி திட்டிக்கிட்டு இருக்கான். அட இப்பதாயா புகழ்ந்து பேசுன. சிவா உள்ள இருக்கானா? அவன் தான் உங்களை கை நாட்டுன்னா. என் கூட இருந்தவங்களே இப்படி குழி பறிச்சாங்கன்னா என்னம்மா பண்றது? டென்ஷன் ஆகாதீங்க. கண்ணை மூடி மாரியம்மனை நினைச்சுக்கிட்டு நிதானமா யோசிங்க. அந்த அம்மனே சரியான கேண்டிடேட்டை காட்டுவாங்க. கண்ணை மூடி எதுக்காகம்மா யோசிக்கணும்? கண்ணு முன்னாடியே சாட்சாத் அந்த அம்மன் மாதிரியே நீதான் நிக்கிறையே. முட்டாளு அப்படின்னு அந்த சோமசுந்தரம் திட்டுறானே. என்ன முட்டாளுங்கிறான் அவன்? பாக்கப்போ அவனை என்ன பண்றான்னு பாரு. தலைவரே, நான் சொல்றது ஒண்ணுதான். கல்வித்துறை அமைச்சர் சண்முக சுந்தரம் 10ஆவதுல ஃபெயில் ஆனது இல்ல பிரச்சனை. இன்னொருத்தரை எழுத வச்சு எம்ஏ பாஸ் பண்ணதுதான் தப்புன்னு சொல்றேன். படிக்காதவங்க கல்வித்துறை அமைச்சரா இருக்க கூடாதுன்னு சட்டம் எதுவும் இல்ல. நாம என்ன சாஃப்ட்வேர் கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கோம்? மக்களுக்கு சேவை செய்ய எந்த டிகிரி தேவையில்லைன்னு ஏற்கனவே நிறைய தலைவர்கள் நிரூபிச்சிருக்காங்க. என்னையே எடுத்துக்கங்க, நான் ஒன்னும் அதிகமா படிக்கலையே. அண்ணி கொடி பேசிட்டு இருக்கான், நான் அப்புறம் கூப்பிட சொல்றேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி காட்டுல சிறுத்தை கிட்ட மாட்டிட்டவங்கள காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது நம்ம பாண்டியண்ணன் தான். இன்னைக்கு அவர் பண்ண உதவியை நினைச்சு ஊர் மக்கள்லாம் ரொம்ப கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவரோட ஜாதி ஓட்டு ஃபுல்லா இவருக்கு தான் விழும். பாண்டியண்ண ஏந்திரிங்கண்ண, வணக்கம் வைங்கண்ண. வணக்கம் சார். வணக்கம். என்ன பொறுத்த வரைக்கும் பாண்டியண்ணன் தான் பெஸ்ட் கேண்டிடேட்னு சொல்லுவேன் தலைவரே. அது மட்டும் இல்லாம பல்ராம் அண்ணா ஒரு முறை எலெக்ஷன்ல தோத்ததுனால அவருடைய தொழில் சார்ந்ததுன்னு இப்ப அவர் நின்னார்னா மத்தவங்கள நாம பின்னாடி தள்ள மாதிரி ஆயிடுமே தலைவரே. இத பல்ராம் அண்ணனும் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். என்னண்ணா? சரிப்பா கொடி. சரிங்க தலைவரே, அவரே நிக்க சொல்லுங்க. தலைவரே, ஹாய் அண்ணி. ஏய், மீட்டிங்ல இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. போனை எடுக்கலன்னா நான் பிஸியா இருக்கேன் நீ தான் தெரிஞ்சுக்கணும். என்ன அத்தனை வாட்டி போன் பண்ணிருக்க? அத்தனை வாட்டி போன் பண்ணிருக்கேன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு நீயும் புரிஞ்சுக்க வேண்டியது தானே. சரி கோவப்படாத, ஃப்ரீயா விடு. எம்எல்ஏ கேண்டிடேட் செலக்ஷன்மா, யார நிக்க வச்சா ஜெயிக்க முடியும்னு தலைவர்கிட்ட பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவரே ஆச்சரியப்பட்டார்னா பாத்துக்கேன். அது சரி, நீ எதுக்காக போன் பண்ணிருந்த? அளவுக்கு பெரிய விஷயம்லாம் இல்ல. எங்க கட்சி சார்பா இந்த தடவை நான் தான் எம்எல்ஏ கேண்டிடேட். நிஜமாவா? அது மட்டும் இல்ல, எலெக்ஷன் முடியற வரைக்கும் அந்த கட்சிக்கு மாவட்ட தலைவர் நான் தான். அது எப்படி அந்த போஸ்ட் உனக்கு கொடுத்தாங்க? ஏன் எனக்கு கொடுத்திருக்க கூடாதா? இல்ல எனக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றியா? ஏய், அதுக்கு இல்ல, உன் கட்சியில நிறைய சீனியர்ஸ் இருக்காங்கல்ல, அதுக்காக தான் கேட்டேன். சீனியர் ஜூனியர்லாம் உங்க கட்சிக்கு தான், எங்க கட்சியில திறமைக்கு தான் வாய்ப்பு. இங்க பாரு கொடி, உன் கட்சியில உன்னை யூஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றத கேளு, எங்க கட்சிக்கு வந்துரு. என் பேச்ச எங்க கேக்குற நீ? யாருக்கு எப்ப என்ன கொடுக்கணும்னு எங்க தலைவருக்கு நல்லாவே தெரியும். உங்க எம்எல்ஏ ஏதோ ஃபோர்ஜரி கேஸ்ல மாட்டிக்கிட்டான், அதனால அந்த எம்எல்ஏ போஸ்ட் உனக்கு கொடுத்தாங்க. எப்படியோ கொடுத்தாங்கல்ல, உனக்கு சந்தோஷமா இல்லையா? ஐயோ, எனக்கு சந்தோஷம் தான் மேடம். வாங்க உட்காருங்க. என்ன மேடம், எம்எல்ஏ கேண்டிடேட்ட வேற ஆயிட்டீங்க, மாவட்ட தலைவர் வேற. என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்களேன். கவனிச்ச வரைக்கும் போதும். எலெக்ஷன் முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் கேளு. கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் இருக்கிறது தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசரை ஓட்டினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ, நான் கேட்ட பணம் ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுது. நான் சொன்ன இடத்துக்கு கொண்டு வரீங்களா? இந்த குழந்தைக்காக தான் நான் பணம் கேட்டேன். இவ பேரு குஷி.
நல்ல டிராயிங் வரைவா, நல்லா படிப்பா. ஆனா இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பான்னு எனக்கு தெரியல. எதுக்காக நான் பணம் சேர்க்கிறேன்னு நீங்க கேட்டீங்கல்ல, இங்க இருக்கிற என் குழந்தைங்களுக்காக. லக்ஷ்மி, அக்கா என்னாச்சு? அக்கா, இன்னைக்கு நான் பணம் கட்டிட்டேன். இப்ப குஷிக்கு ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. ஜனா, இவங்க என்னோட அக்கா. இவரு இவங்களோட மாமா. வணக்கம். வணக்கம். ஒரே ஊர்க்காரங்க இப்படி முடியாம இருக்காங்களே, யாரோட சாபம்? இது எந்த கடவுளோட சாபமும் இல்ல. எங்க ஊர்ல இருக்க பாதரச ஃபேக்டரி தான் இதுக்கு காரணம். அது ரொம்ப நாளாவே மூடி தானே இருக்கு. ஃபேக்டரியை மட்டும்தான் மூடினாங்க. ஆனா அதுக்குள்ள இருந்த பாதரசத்தை அங்கேயே மண்ணுல புதைச்சிட்டாங்க. பாக்குறதுக்கு பல பலன் இருக்கிற பாதரசம் உலகத்திலேயே மோசமான 2வது விஷயம்னு சொல்றாங்க. மண்ணுக்குள்ள புதைஞ்ச கொஞ்ச நாள்லயே சாதாரண பாதரசம் மீத்தேன் பாதரசமா இன்னும் மோசமான விஷயமா மாறுது. மண்ணுல விளையிற காய்கறி, தண்ணியில இருக்கிற மீன், இது எல்லாத்தையும் சாப்பிடுற மனுஷனையும் சேர்த்து ஸ்லோ பாய்சனா மாறி எல்லாரையும் பலியாக்கிக்கிட்டு இருக்குப்பா. ஃபேக்டரியை சுத்தி முத்தி 25 கிலோமீட்டர் விஷம் பரவி கிடக்குதுப்பா. இவ்வளவு சீரியஸான விஷயமா இருக்கு. ஏன் நீங்க கவர்மெண்ட் கிட்ட சொல்லவே இல்ல? இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்னா, பணக்காரனா இருந்தா வேண்டியதை செய்வாங்க, ஓட்டு போடுற ஜாதியா இருந்தா சொன்ன வேலையை முடிச்சு கொடுப்பாங்க. நாங்கெல்லாம் மைனாரிட்டின்னு ஒதுக்கி வச்ச கூலி வேலைக்காரங்க தம்பி. நாங்க சொல்றதெல்லாம் யாருப்பா கேட்பாங்க? இந்த விஷயத்த நீங்க எதிர்கட்சிக்காரங்கிட்டயா சொல்லிருக்கலாமே. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே எதிர்கட்சி ஆளுங்க தான். அவங்க ஆட்சி இருந்தப்பதான் மினிஸ்டர் பல்ராமன் 200 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு டோட்டலா மெர்க்குரி ஃபேக்டரியை மூடுறோம்னு சொல்லி அதுல இதை மட்டும் விட்டுட்டாங்க. மண் சோதனை, நீர் சோதனை, எல்லா சோதனையும் பண்ணி முடிஞ்ச அளவு டாக்குமெண்ட்ஸை என் கையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஃபேக்டரியை மூடுறதுக்காக ஒருத்தர் தீ குளிச்சு இறந்து போனாரு. இப்ப நாம எல்லாருமே தீக்குளிச்சு இருந்தாலும் இந்த பிரச்சனையை கண்டுக்க மாட்டாங்கப்பா. அவங்க ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணாலும் அந்த மர்க்குரி வேஸ்ட்டை இன்னும் கிளியர் பண்ணவே இல்லை. நானே எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டேன்னு சொல்லி அவருடைய லெட்டர் பேட்லயே கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. அந்த ஃபேக்டரி கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அங்க இருந்து எடுத்த மண்ணை மண் பரிசோதனைக்காக நாங்க அங்க அனுப்பி வச்சிருக்கோம். அந்த மர்க்குரி வேஸ்ட் இன்னும் கிளியர் பண்ணலன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு எதுவும் தெரியல. இதுக்கப்புறம் இதை நீங்க தான் பாத்துக்கணும். இந்தாங்க ஃபைல்.